ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 10th தமிழ் பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் முழுமையாக மதிப்பெண் எடுப்பதற்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்குடைய அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நாளை மறுநாள் 10th மாணவர்கள் தமிழ் எக்ஸாம் எழுத போகிறீங்க. இந்த தமிழ் எக்ஸாமில் நீங்கள் முழுமையாக மதிப்பெண் எடுப்பதற்கு இந்த கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இயல் வாரியான 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க், 8 மார்க் உடைய கொஸ்டின் பேங்க் வந்து கொடுத்துருக்கோம். அதோடு இந்த கொஸ்டின் பேங்கை செக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்து ஒரு 5 பப்ளிக் 6 பப்ளிக் எக்ஸாம் உடைய கொஸ்டின் பேங்க் கலெக்ஷனும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 2 மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தமிழ் எக்ஸாமில் நீங்கள் சூப்பராக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 5 மார்க்கையும் 8 மார்க்கு மட்டும் ரீட் அவுட் பண்ணுறேன். இப்போ கொஸ்டின் நம்பர் 38, அதேமாதிரி கொஸ்டின் நம்பர் 43, 44, 45. ஸோ இதில் வரக்கூடிய அந்த செய்யுள், உரைநடை, நெடுவினாக்கள், துணைப்பாட கட்டுரை, பொது கட்டுரை, இதில் எதெல்லாம் எக்ஸ்பெக்டடு மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதை மட்டும் படிங்க. இது இல்லாமல் மொழித்திறன் வினாக்கள் வந்து நிறையா இருக்குது. இப்போ 5 மார்க்ஸை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படிவம் கொஸ்டின் இருக்குது, கடிதம் கொஸ்டின் இருக்குது, ஒரு பிக்சர் கொடுத்து அந்த பிக்சரை பற்றி நீங்கள் வந்து எழுதணும். ஸோ 5 மார்க்ஸ்லேருந்து 5 5 மார்க் ஈஸியாக அட்டன் பண்ணால் ஒரே ஒரு 5 மார்க்கு மட்டும் செய்யுள் அல்லது உரைநடையில் வரக்கூடிய நெடுவினாக்கள். இதே மாதிரி இலக்கண பகுதி வினாக்கள் இருக்குது, மொழித்திறன் வினாக்கள் இருக்குது. 1 மார்க்ஸை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய 9 இயலை படிங்க. ஒரு சில வினாக்கள் மட்டும்தான் புக்கில் கேட்பாங்க. குறிப்பாக கொஸ்டின் நம்பர் கடைசியாக வரக்கூடிய 4 ஒரு மதிப்பு வினாக்கள், ஒரு பாடல் கொடுத்துட்டு 4 கொஸ்டின் கேட்பாங்க. அதை நீங்கள் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ தமிழில் நீங்கள் சூப்பராக ஸ்கோர் பண்ணலாம். இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க் பிடிஎஃப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 8 மார்க்ஸை பொறுத்தவரைக்கும், அதாவது வினாயன் 43 நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா மனோன்மணியம் சுந்தரனாரின் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்தரனாரின் தமிழ்த்தாய் வாழ்த்தையும் ஒப்பிட்டு மேடை பேச்சு ஒன்றை உருவாக்கு. எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்திகளை விவரித்து எழுது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விவரித்து எழுது. அடுத்து வந்து செயற்கை நுண்ணறிவின் எதிர்கால செயல்பாடுகள். இப்போ வந்து நியூ கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இயல் 6ல் போராட்ட கலைஞர், பேச்சு கலைஞர், இதை வந்து குறிப்புகளை வச்சு ஒரு கட்டுரை எழுதணும். அடுத்து சிலப்பதிகார மறுவூர்பாக்க வணிக வளாகங்களை தற்போது வணிக வளாகங்களோடும் அங்காடிகளோடும் ஒப்பிட்டு எழுது. ரொம்ப முக்கியமான கேள்வி. சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் இன்றைக்கும் தேவை. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இலக்கிய நயம் பாராட்டுக. காலக்கணியத்தில் வரக்கூடிய அந்த பாடலுக்கு நம்ம இலக்கிய நயம் பாராட்டுக. 5 மார்க்லையும் கேட்கலாம், 8 மார்க்லையும் கேட்கலாம். அடுத்து நெகிழிப்பைகளின் தீமையை குறித்து பொம்மலாட்டம், இது முக்கியமான கொஸ்டின். அடுத்து கருணையின் தாய் மறைவுக்கு வீரமா முனிவர் நிகழ்த்திய கவிதாஞ்சலி. இந்த மாதிரி நெடுவினாக்கள் செய்யுள், உரைநடை ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கோங்க. வினாயன் 44 வந்து பார்த்திங்கன்னா துணைப்பாட கட்டுரை. இதில் வந்து மொத்தம் 9 கதையில் 5 கதை நல்லபடியாக பாருங்கள். புயலிலே ஒரு தோணி இயல் 2ல் வரக்கூடியது. இயல் 3ல் வரக்கூடிய கோபல்லபுரத்து மக்கள். இயல் 5ல் வரக்கூடிய புதிய நம்பிக்கை. இயல் 8ல் வரக்கூடிய ராமானுஷர் நாடகம். இயல் 9ல் வரக்கூடிய ஒருவன் இருக்கிறான், அழகிரிசாமி. இதெல்லாம் வெரி எக்ஸ்பெக்டட். அடுத்து நீங்கள் பார்க்கணும்னா வந்து பார்த்திங்கன்னா மங்கையராய் பிறப்பதற்கே இயல் 7, இதையும் அடிஷனாக வந்து பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 8 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். வினாயன் 45ல் வரக்கூடிய பொது கட்டுரையை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளி கல்பனா சாவ்லா, இது ஒரு முக்கியமான ஒரு பொது கட்டுரை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசு பொருட்காட்சி, இது முக்கியமான ஒரு பொது கட்டுரை. அடுத்து வந்து சாலை பாதுகாப்பு. அடுத்து மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பணி மகத்தான பணி. இந்த குறிப்புகளை வச்சு நீங்கள் பொதுக்கட்டுரை தயாரிக்கணும். அடுத்து பள்ளி ஆண்டு விழா. ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்லாம் கொடுத்துருக்கோம். தயவுசெய்து இதை ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹாஃப் இயர்லி எக்ஸாம், ரிவிஷன் எக்ஸாம் 1, 2, 3 நிறைய எழுதிருக்கீங்க. அந்த கொஸ்டினும் செக் அவுட் பண்ணிவிட்டு, ஸோ இதெல்லாம் இயல்வாரியாக எப்படி இருக்குது, ரிப்பீட்டட் கொஸ்டினால் உங்கள் டீச்சர்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு கைட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ தயவுசெய்து இந்த கொஸ்டின் பேங்கை படித்து தமிழ் எக்ஸாமை சூப்பராக அட்டன் பண்ணுங்கள். இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த கொஸ்டின் பேங்க் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.